அனைவருக்கும் வணக்கம். மதுரை லோயலா வெப் டிவி என்கிற வலைக்காட்சி வழியாக உங்களை சந்திக்கிற நான் ஸ்டீபன். ஜார்ஜ் ஃப்ளாய்டு, அநேகமாக இந்த பெயரை நாம் மறந்து போயிருக்கலாம். கடந்த 2020 மே மாதம் 25ஆம் நாள் அமெரிக்காவின் மின்னசோட்டா மாநிலத்தைச் சார்ந்த மின்னபோலிஸ் நகரம் கருப்பின இளைஞர் ஒருவரின் கழுத்தை தன் முழங்காலை வைத்து அழுத்தி கொண்டார் வெள்ளை நிற காவலர் ஒருவர். என்னால் மூச்சுவிட முடியவில்லையே என்று அந்த இளைஞரின் இறுதி நேர கதறல் சமூக ஊடகங்களில் தொற்றி பரவியது. அந்த இளைஞர்தான் ஜார்ஜ் ஃப்ளாய்டு. வெறும் சந்தேகத்தின் பெயரால் ஜார்ஜ் ஃப்ளாய்டு கைது செய்யப்பட்டு உடனடியாக வெட்ட வழியில் படுகொலை செய்யப்பட்டது மனசாட்சியுள்ள மக்களின் இதயங்களை உலுக்கியது. உலகெங்கும் இந்த படுகொலையை கண்டித்து பல போராட்டங்கள் வெடித்தன. அமெரிக்காவின் இனவரி மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு வந்தது. இது ஒன்றும் அமெரிக்காவிற்கு புதியதல்ல. இதுபோல பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கட்டும், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், அயன்மேன் என்று கற்பனை கதாபாத்திரங்களை வடிவமைத்து செயற்கையான பிரச்சனைகளை உருவாக்கி அவற்றை 2 மணி நேரத்தில் தீர்த்து வைத்து வசூலிலே கல்லா கட்டுகின்றன ஹாலிவுட் திரைப்படங்கள். ஆனால் இந்த நிறவரி பாகுபாட்டை மையப்படுத்தி அமெரிக்க திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றனவா? இந்த கேள்வி திரைப்பட ரசிகர்களிடம் அச்சமயத்தில் எழுந்திருக்கலாம். எனக்கும் அந்த கேள்வி எழுந்தது. உண்மை என்னவென்றால், நிறவரி பாகுபாட்டை மையப்படுத்தி அவ்வப்போது திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அவை நம் கவனத்திற்கு கொண்டு வரப்படுவதில்லை, அல்லது அவை போதிய அளவிற்கு விளம்பரம் செய்யப்படுவதில்லை. ஜார்ஜ் ஃப்ளாய்டு படுகொலை செய்யப்பட்ட பிறகு இத்தகைய திரைப்படங்கள் குறித்த தேடல் வலைத்தளங்களில் நிகழ்ந்திருக்கிறது. அப்படி தேடிய போது OTT தளத்தில் கிடைத்த பல திரைப்படங்களில் ஒன்றுதான் ஜஸ்ட் மர்சி. ஜஸ்ட் மர்சி என்பதை நீதியான இரக்கம் அல்லது நீதி நிறைந்த கருணை என்று புரிந்து கொள்ளலாம். டஸ்டின் டேனியல் கிரஸ்டன் இயக்கிய இந்த திரைப்படம் 2019ஆம் ஆண்டில் வெளியாகியிருக்கிறது. 1988ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டதுதான் இந்த திரைப்படம். பொய்யான கொலை குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட வால்டர் மேக்மில்லியன் என்கிற கருப்பின இளைஞரை பல்வேறு போராட்டங்களுக்கிடையே பிரையன் ஸ்டீவன்சன் என்ற கருப்பின வழக்குரைஞர் எப்படி விடுவிக்கிறார் என்பதுதான் ஜஸ்ட் மர்சி திரைப்படத்தின் கதை. இத்திரைப்படத்தில் 4 சிறப்பம்சங்கள் உண்டு. முதலாவதாக, நமக்கெல்லாம் தெரியும், ஜார்ஜ் ஃப்ளாய்டின் படுகொலை சட்டத்திற்கு புறம்பாக நிகழ்த்தப்பட்டது. ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டே மரண தண்டனை என்ற பெயரில் கருப்பின மக்கள் எப்படி கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதை மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கிறது ஜஸ்ட் மர்சி திரைப்படம். இரண்டாவதாக, நீதிமன்றம் என்பது வாதங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கும் தீர்ப்பு மன்றம் அல்ல, மாறாக அது நீதியை நிலைநாட்டுகின்ற மன்றமாக இருக்க வேண்டும். இக்கருத்தை உறக்கச் சொல்கிறது இத்திரைப்படம். மூன்றாவதாக, இப்படத்தின் இறுதியில் ஒரு செய்தி முன்வைக்கப்படுகிறது. ஹோப்லெஸ்னஸ் இஸ் தி எனிமி ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது, நம்பிக்கையின்மைதான் நீதியின் எதிரி. நம்பிக்கை இழந்து விடாமல் தொடர்ந்து போராடுவதுதான் நீதியை நிலைநாட்டுவதற்கான வழிமுறை என்கிறது இந்த ஜஸ்ட் மர்சி திரைப்படம். இறுதியாக, இந்த ஜஸ்ட் மர்சி திரைப்படத்தை பார்க்க தொடங்கிய 10 நிமிடங்களிலேயே நாம் அந்த கதையோடு ஒன்றி போய்விடுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? இத்திரைப்படம் முன்னிறுத்துகின்ற நிறவரி சூழல் இந்தியாவின் வர்ணாசிரம சாதிவரி சூழலுக்கு நெருக்கமாகவே இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தால் இத்தகைய திரைப்படங்களை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நண்பர்களே, திரைப்படங்களில் மாற்று சிந்தனைகள் இருக்கின்றன. அவற்றை முன்வைக்கின்ற படைப்பாளிகளும் இருக்கிறார்கள். இன்றைய தேவை என்ன தெரியுமா? அந்த மாற்று சிந்தனைக்கான தேடலும் அலசலும் தான்.